ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சரோஜா சமையலில் பன்னீர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் இருந்து பன்னீரை எடுத்து அதை நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பன்னீரை சமைக்க ஆரம்பிக்க முடியும். இப்போது நான் அப்படி எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை நல்லா எல்லா பன்னீர் கூடயும் சேர்கிற மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போது பன்னீரை நல்ல மசாலா கூட கலந்து விட்டாச்சு. இப்போது தோசைக்கல்லில் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன். நல்ல நெய்யை தடவிட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா அதுக்கு மேலே பன்னீர் எல்லாத்தையும் வச்சுட்டு பன்னீரை நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பன்னீரை அப்படி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பன்னீரை நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியாக தான் வச்சு பண்ணுறேன், அதனால் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 வெங்காயத்தை வெட்டி அதையும் உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா கண்ணாடி பக்குவம் வர்ற வரைக்கும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இப்போது இதை வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். நான் காரம் ரொம்ப கம்மியாக பண்ணுறனால கொஞ்சமாக வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக வெட்டி அதையும் உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை, புதினா இலை நல்லா கழுவி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கணும். இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை உள்ளே சேர்த்துக்கணும். டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் உள்ளே சேர்த்தாச்சு. நான் 2 கிளாஸ் சீரக சம்பா ரைஸை அரை மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது அந்த சீரக சம்பா ரைஸையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதை நல்லா எல்லா மசாலாவும் படுற மாதிரி கலந்து விட்டுறணும். 1 கிளாஸ் சீரக சம்பா ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி, அதை கணக்கு வச்சு நான் 2 கிளாஸ் சீரக சம்பா ரைஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ 3 கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், உப்பு பார்த்துட்டு. இப்போ நெய்யும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் வச்சிடலாம். இப்போது குக்கரில் ஒரு விசில் வச்சிடலாம். ஒரு விசில் அடித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி ரொம்ப நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்ல மணமாக இருக்குது. இப்போ நம்ம இதை மெதுவாக எல்லாமே ஒன்றா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுறணும். எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். கீழே அடிபிடிக்காமல் நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இன்றைக்கி சரோஜா சமையலில் சுவையான பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.